நம்ம இதுவரைக்கும் பார்த்த வீடியோஸ்ல டேட்டாவை ஹேண்டில் பண்றதுக்கு we have seen so many methods. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ அதனால இந்த வீடியோவை எந்த ஒரு பார்ட்லயும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்பதான் என் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த சேனல்ல நான் உங்களுக்கு ஃபுல் ஏஐ கோர்ஸ் ஸ்டார்டிங்ல இருந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் இதோட உங்களுக்கு கோடிங் எக்ஸ்பிளனேஷன்ஸ் பிகினர் ஃப்ரெண்ட்லியா இருக்க போகுது. So, we'll get back into the video. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் outlier detection and handling. What generally is outlier? Let's see. ஸ்பெசிபிக்கா அவுட்லயர்னா என்னன்னா, நான் இப்போ இங்க ஒரு டேட்டா செட் கிரியேட் பண்றேன் இல்லையா? சி பாண்டாஸ் லைப்ரரியும் நம்பை லைப்ரரியும் ரெண்டையும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிட்டு நான் ஒரு டேட்டா நான் கிரியேட் பண்றேன். ஸோ அந்த டேட்டாக்கு நான் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துருக்கேன், வேரியபிள் நேமா. இன்சைட் தட் வேரியபிள் நேம் நான் ஒரு டிக்ஷனரிக்குள்ள நான் என்னோட டேட்டாவை கிரியேட் பண்றேன். அதுக்கு கீழா கொடுக்கறது எல்லாமே காலம் நேம்ஸ், ரைட் சைட்ல இருக்கிறது எல்லாமே அதுக்கான வேல்யூஸ். ஸோ ஆர்டர் ஐடிக்கு மட்டும் நான் ரேஞ்ச் ஃபங்க்ஷனா நான் யூஸ் பண்ணிருக்கேன். இது என்ன பண்ணும், 1ல இருந்து 11 வரைக்கும் எனக்கு இண்டெக்ஸ் வேல்யூஸை பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ ரேஞ்ச் எப்பவுமே லாஸ்ட் நம்பர் இக்னோர் பண்ணிடும். ஸோ 10 வரைக்கும் எனக்கு இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் வேல்யூஸ், 1ல இருந்து 10 வரைக்கும் ஃபர்ஸ்ட் காலம்ல எனக்கு பிரிண்ட் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட் சிட்டி அப்படின்ற ஒரு காலம்க்கு என்ன வேல்யூஸ் இருக்கணும் நான் ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணிட்டேன். ஒரு 10 சிட்டியோட நேமை நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் சேல்ஸ். சேல்ஸை பொறுத்த வரைக்கும் 10 நம்பர்ஸ் ரேண்டமா ஒரு 10 சேல்ஸ் வேல்யூ ஆட் பண்ணிருக்கேன். தென் இதை டேட்டா ஃப்ரேமை கன்வெர்ட் பண்றதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன், pd.data ஃப்ரேம்குள்ள அந்த வேரியபிள் நேம்குள்ள நான் வந்து டிக்ஷனரியை கிரியேட் பண்ணணும், அதை கால் பண்றேன். ஃபைனலி ஐம் பிரிண்டிங் அட் சீயிங் திஸ். இதுல அவுட்லயர்னா என்ன? ஸோ இதுக்கு இந்த பர்டிகுலர் டேட்டா செட்ல லுக் இன் டு தீஸ் நம்பர்ஸ். இதுல 50,000 and 1 lakh பாருங்க, மத்த நம்பர்ஸ் எல்லாம் பாருங்க, எல்லாமே 3000 இருக்கு. 2000ல 3000 இருக்கு. ஆனா ரெண்டு நம்பர் மட்டும் சம்பந்தமே இல்லாம 50,000 and 1 lakh இருக்கு. ஒரு கடையில ஜென்ரலா 2000 வந்து 3000 சேல்ஸ் நடக்குதுன்னா மேக்சிமம் 10K வரைக்கும் நடக்கலாம். பட் 50Kன்றதும் 1 lakhன்றதும் இட் இஸ் நியர்லி இம்பாசிபிள், ரைட்? ஸோ அந்த மாதிரி என் டேட்டால தெரியாம என்டர் பண்ண ஒரு சில டேட்டா வேல்யூஸ், ரொம்ப கம்மியான நம்பரோ இல்ல ரொம்ப அதிகமான நம்பரோ ஒரு ஆவரேஜ் நம்பரை தாண்டி என்டர் பண்ணிருக்காங்களான்றத கண்டுபிடிச்சு அதை நான் ட்ரீட் பண்ணுவேன்ல, அதுதான் நம்ம அவுட்லயர் டிடெக்ஷன் அண்ட் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லெட் மீ ஆட் தட் ஹியர். நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம அந்த அவுட்லயர் எப்படியெல்லாம் டிடெக்ட் பண்ணுவோம், அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத we are going to see very clearly. ஃபர்ஸ்ட் எனக்கு தேவையான ஒரு சாம்பிள் டேட்டா செட் 2 அவுட்லயர் வேல்யூஸோட நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப். லெட் மீ ரன் திஸ் செல். அவுட்லயரை நான் டிடெக்ட் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷுவலைசேஷன் தான் பாக்ஸ் பிளாட் அப்படின்ற ஒரு லைப்ரரி. ஸோ இந்த பாக்ஸ் பிளாட் அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் விஷுவலைசேஷன். நம்ம மேத் பிளாட்ல இல்ல சிபான்ல எல்லாம் we do so many visualizations. ஸோ இதெல்லாமே வந்து என் டேட்டாவோ ஒரு சார்ட்டாவோ ஒரு கிராஃபாவோ மாத்தி தரதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய லைப்ரரிஸ். ஸோ அதுல ஒரு டைப் ஆஃப் விஷுவலைசேஷன் சார்ட் ஆர் கிராஃப் தான் இந்த பாக்ஸ் பிளாட். இது ஜென்ரலா என்ன பண்ணும் அப்படின்னா, என்னோட டேட்டா செட்ல இருக்கக்கூடிய ஆவரேஜ் வேல்யூஸை தாண்டி இருக்க நம்பர்ஸை எனக்கு இந்த மாதிரி தனியா காமிக்கும் பாக்ஸ் பிளாட்ல. ஸோ என்னோட ஆவரேஜ் செட் ஆஃப் ஆல் வேல்யூஸ் இந்த லைனுக்கு கீழே இருக்கும். எந்த 2 வேல்யூ எனக்கு அந்த ஆவரேஜ் எக்ஸீடிங்கா இருக்கோ அதை மட்டும் எனக்கு இந்த மாதிரி கிளியரா காமிச்சிரும். ஸோ இதை நான் கிரியேட் பண்றதுக்கான கோடிங் தான் இந்த பார்ட். இதுல என்ன பண்றோம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் மேட்ப்ளாட்லிப் லைப்ரரியை இம்போர்ட் பண்றோம். இம்போர்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த சேல்ஸ் காலமை மட்டும் நீ எடுத்துக்கோ.
அதை மட்டும் பிளாட் பண்ணுன்றதுக்காக டாட் பிளாட் கொடுக்குறோம். கைண்ட் வந்து பாக்ஸ்ன்னு கொடுக்குறது இந்த பாக்ஸ் பிளாட் கிரியேட் பண்றதுக்காக. நெக்ஸ்ட் டைட்டில் பக்கத்துல சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் மென்ஷன் பண்ணிருக்கல, இது இந்த சார்ட்டோட நேம். கீழே பிளாட் டாட் ஷோன்னு கொடுக்கும்போது எனக்கு இது பிளாட் ஆகி வந்துடும். ஸோ இந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸா இந்த 50,000க்கு ஸ்ட்ரெயிட்டா ஒரு டாட்டும் 1 lakhக்கு ஸ்ட்ரெயிட்டா ஒரு டாட்டும் எனக்கு தெரியுது. இப்போ என் டேட்டா ரொம்ப சின்னதா இருந்ததுனால அந்த நம்பர்ஸ் பார்த்து இதுதான் அவுட்லேயரா இருக்கும்னு என்னால சொல்ல முடிஞ்சிச்சு. இதுவே என் டேட்டா பெருசா இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் பிளாட் போடும்போது உங்களுக்கு விசிபிளா அந்த அவுட்லயர்ஸ் தெரியும். ஸோ அதை ஃபிகர் அவுட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து நீங்க அதை ஹேண்டில் பண்ணிக்கலாம். First method for handling this outlier, interquartile range. சிம்பிளா குவார்டர்ஸ் எதுக்காக நம்ம பார்ப்போம்? ஒரு இயர்ல ஒரு 4 குவார்டர்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் 3 months ஒரு குவார்டர், செகண்ட் 2 months ஒரு குவார்டர், அதுக்கடுத்து 3 months ஒரு குவார்டரா இருக்கும், ஃபைனலி 3 months அதுவும் ஒரு குவார்டரா இருக்கும். ஸோ அதே மாதிரி என்கிட்ட இருக்கக்கூடிய ஓவரால் டேட்டாவை 0% ஸ்டார்ட் ஆகும், 25% 50% நடுவுல இருக்கும், நெக்ஸ்ட் 75% and 100%. இதுல அந்த 0 to 25% இருக்கு இல்லையா, இது ஃபர்ஸ்ட் குவார்டர். 25 to 50% செகண்ட் குவார்டர். இதுவே 50 to 75% அப்படின்றது தேர்ட் குவார்டர். 75 to 100% அப்படின்றது ஃபோர்த் குவார்டர். இதுல மினிமம் வேல்யூவா இருக்க போறது அந்த 0%. Q1 அப்படின்றது அந்த 0க்கும் 25%க்கும் நடுவுல இருக்கக்கூடிய குவார்டர் Q1. ஓகே, நெக்ஸ்ட் அந்த 25%க்கும் 50%க்கும், அதாவது எக்ஸாக்டா சொல்லணும்னா அந்த 50% அப்படின்றது மீடியன், அந்த 25% அப்படின்றது ஃபர்ஸ்ட் குவார்டர், குவார்டைல். இது குவார்டர் கிடையாது, குவார்டைல். ஓகே, நெக்ஸ்ட் அந்த 75% அப்படின்றது தேர்ட் குவார்டைல் அண்ட் 100%ன்றது மேக்ஸிமம் வேல்யூவா இருக்கும் இந்த இடத்துல. சோ இப்போ இன்டர் குவார்டைல் ரேஞ்ச், அதாவது நான் அந்த Q1க்கும் Q3க்கும் நடுவுல இருக்கக்கூடிய வேல்யூஸ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதாவது மீடியன் வேல்யூவை கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். அப்பதான் என்னால அந்த அவுட்லயரை நான் ஹேண்டில் பண்ண முடியும். சோ இதுக்கு நான் யூஸ் பண்ற கோடிங் தான் இது. Q1 ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் DF ஆஃப் சேல்ஸ்ல டாட் குவான்டைல் டாட் 25ன்னு கொடுப்பேன். அதே மாதிரி Q3க்கும் DF ஆஃப் சேல்ஸ் நான் அந்த காலமை கால் பண்ணிட்டு குவான்டைல் ஆஃப் 0.75ன்னு கொடுக்குறேன். இது எதுக்காக அப்படின்னா, நீ Q1க்கு இந்த ரேஞ்ச்ல இருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வேல்யூஸை எடுத்துக்கோ, அதே மாதிரி Q3க்கு இந்த ரேஞ்ச்ல இருந்து இந்த வேல்யூஸை எடுத்துக்கோ. அதாவது Q1க்கு ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா இங்க 25% இருக்கு இல்லையா, அதுக்குதான் இங்க நம்ம 0.25ன்னு கொடுக்குறோம். அதே மாதிரி Q3க்கு ஸ்ட்ரைட்டா என்ன இருக்கு, 75% இருக்கா, அதனால இங்க நம்ம என்ன கொடுக்குறோம், 0.75ன்னு கொடுக்குறோம். இதை ஸ்டோர் பண்ணிட்டு IQR ஈக்குவல் டு, அதாவது இன்டர் குவான்டைல் ரேஞ்ச் ஈக்குவல் டு Q3 மைனஸ் Q1 அப்படின்னு நீங்க இங்க மென்ஷன் பண்ணணும். சோ இதுல இந்த குவார்டைல லோவர் குவார்டைல் ஒன்னு இருக்கும், அப்பர் குவார்டைல் ஒன்னு இருக்கும். ஓகே, சோ இந்த லோவர் குவார்டைலோட ஃபார்முலா பாருங்க, Q1. சோ திஸ் ஒன் மைனஸ் 1.5 into interquartile range. அதுவே அப்பர் குவார்டைலோட ஃபார்முலா, அப்பருக்கான ஃபார்முலா வந்து Q3 plus 1.5 into IQR. சோ இதுதான் இதுக்கான ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட் இது ரெண்டையும் நான் பிரிண்ட் பண்ணி பாக்குறேன். சோ இந்த ரெண்டு வேல்யூஸையும், இந்த குவார்டைல் இருக்கக்கூடிய அந்த லோவர் வேல்யூஸ் என்ன, அப்பர் வேல்யூஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணி வச்சுட்டு, நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு வேல்யூஸ், சோ இது நான் மிஸ் பண்ணிட்டேன், சோ அதனால எனக்கு எரர் காமிக்கிறேன். சோ இப்போ ஏதாவது வேல்யூஸ் எனக்கு இந்த லோவர் வேல்யூவை விட, இது என்ன பண்ணும், இப்படி நான் பிரிண்ட் பண்ணும்போது இந்த IQR எனக்கு இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ், இந்த செட் ஆஃப் ஆல் வேல்யூஸ்ல மினிமம் ஆவரேஜ் என்ன, மேக்ஸிமம் ஆவரேஜ் என்ன அப்படின்றத எடுத்துட்டு வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு வேல்யூஸ் இந்த மினிமம் ஆவரேஜை விடவோ மேக்ஸிமம் ஆவரேஜை விடவோ கம்மியாவோ அதிகமாவோ இருக்கா அப்படின்னு செக் பண்றதுதான் நம்ம இங்க பண்றோம். So when I give coding like this, DF of sales lesser than lower, அதாவது ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு டேட்டா ஃப்ரேம்ல, அதாவது ஸ்பெசிஃபிக்கா இந்த சேல்ஸ் என்ற காலம் இந்த லோவர் வேல்யூவை விட, இந்த ஃபார்முலாக்கு அவுட்புட் ஒன்று வரும்ல, அதை விட கம்மியா ஏதாவது வேல்யூஸ் இருக்கான்னு செக் பண்ணும். இல்லனா ஏதாவது ஒரு வேல்யூஸ் இந்த அப்பர் வேல்யூவை விட அதிகமா இருக்கான்னு செக் பண்ணும்.
இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும், எனக்கு அவுட்லயர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுல ஏதாவது ஒரு வேல்யூஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி அந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்து இங்க பிரிண்ட் பண்ணும். இது எதுக்கு? அவுட்லயர் இருக்கா அப்படின்றத எடுத்துட்டு வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணி அந்த அவுட்லயரை விசிபிளா காமிக்கிறதுக்கு. சோ அப்ப எனக்கு அவுட்புட் என்ன வந்திருக்குன்னு பாருங்க. 50,000 and 1 lakh வந்திருக்கு. ஏன்னா அது ஆவரேஜ் மினிமம் ஆவரேஜோட கம்மியான வேல்யூ கிடையாது, மேக்ஸிமம் ஆவரேஜை விட அதிகமான வேல்யூஸ் ரெண்டு எனக்கு பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. சோ இந்த அப்பர் கிரேட்டர் தென் அப்பர் இருக்கு இல்லையா, அந்த கண்டிஷன் அப்ளை ஆகி எனக்கு இந்த ரெண்டு அவுட்புட் பிரிண்ட் ஆகியிருக்கு. சோ அதோட ஆர்டர் ஐடி, சிட்டி, சேல்ஸ் இது எல்லாமே எனக்கு பிரிண்ட் ஆகி வந்துடும். ஃபர்ஸ்ட் இந்த அவுட்லயர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணும் லெட்ஸ் see. எப்பயுமே ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நல் வேல்யூஸும் சரி அவுட்லயர்ஸும் சரி ரெண்டையுமே ரிமூவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா என் டேட்டால லாஸ் நடக்கும். சோ என் டேட்டால ஏதாவது ஒரு பார்ட் மிஸ் ஆகுதுன்னா கண்டிப்பா எம்எல் மாடல் அதை ப்ரெடிக்ட் பண்ணும்போது அக்யூரசியில இஷ்யூஸ் வரும். சோ அது வராம இருக்கிறதுக்காக எப்பவுமே அதை ரிமூவ் பண்ண மாட்டாங்க. கீப் தட் இன் மைண்ட். சோ இது நீங்க எப்போ இந்த ரிமூவிங் மெத்தட யூஸ் பண்ணலாம்னா, இது ஆக்சுவலி ரிமூவிங் மெத்தட் தான் ஃபர்ஸ்ட் மெத்தட். இது எப்போ யூஸ் பண்ணலாம்னா, டேட்டா ரொம்ப பெருசா இருக்கு, அவுட்லயர்ஸ் ஒன்னா ரெண்டு அவுட்லயர் தான் இருக்குன்னா நீங்க தாராளமா அந்த ரோவை ரிமூவ் பண்ணிடலாம். சோ அந்த இடத்துல நீங்க யூஸ் பண்றது இந்த கண்டிஷன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுவீங்க, ஒரு வேரியபிள் நேம். ஓகே, சோ அதுக்குள்ள நீங்க அந்த எந்த வேல்யூஸ் எனக்கு லோவரை விட கிரேட்டரா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவா அந்த அப்பரை விட லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டுவா, அதாவது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரி எந்த வேல்யூஸ் இருக்கு அப்படின்னு செக் பண்ணிட்டு அந்த வேல்யூஸ் இருந்தது அப்படின்னா அதை மட்டும் ரிமூவ் பண்றதுக்காக நான் யூஸ் பண்றதுதான் இந்த கோடிங் பார்ட். சோ இது இந்த கோடிங்ல இங்க என்ன மீன் பண்றோம்னா, இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்க வேல்யூஸ மட்டும் விட்டுட்டு மத்தத நீ ரிமூவ் பண்ணிரு df டாட் clean கொடுக்கும்போது. சோ இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா இங்க என்ன கொடுக்குறேன்னு பாருங்க, லோவரை விட கிரேட்டரா. சோ லோவர்ல இருந்து கிரேட்டரா இருக்கக்கூடிய வேல்யூஸ் ரைட் சைட்ல, நெக்ஸ்ட் ரைட் சைட்ல என்ன இருக்கு, அப்பர் மேக்ஸிமம் வேல்யூஸ். இந்த மேக்ஸிமம் வேல்யூஸோட கம்மியா இருக்குது. இப்ப என்ன ஆகும்னா அந்த மினிமம் ஆவரேஜ்க்கும் மேக்ஸிமம் ஆவரேஜ்க்கும் நடுவுல இருக்க வேல்யூஸை தவிர்த்து இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிரு அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். சோ அந்த வேல்யூ எனக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. இப்ப அந்த ரெண்டு அவுட்லேயரா என்ன இருந்தது, 50,000 and 1 lakh இதுல இல்ல பாரு. So this is the first method for handling outliers. Second method is z score method. ஸ்பெசிபிக்கா இது என்ன பண்ணும், z scoreனா என்ன, இது ஜெனரலாவே look into this explanation. It calculates how fair each sales value is from the average. என்னோட சேல்ஸ் வேல்யூஸ் லிஸ்ட் ஆஃப் ஆல் வேல்யூஸ் இருக்கும்ல, அதுல ஆவரேஜ் வேல்யூஸ்க்கும் ஒவ்வொரு வேல்யூக்கு என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கும். ஸ்பெசிபிக்லி when it comes to standard deviation. சோ இததான் நம்ம இசட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் மேனுவலா பண்ணினேன் அப்படின்னா எனக்கு பயங்கரமான ஸ்டெப்ஸ், நிறைய ஸ்டெப்ஸ் போடுற மாதிரி இருக்கும், நிறைய ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணணும். இது எதுவுமே பண்ணாம சிம்பிளா பைத்தான்ல கோடிங் என்ன பண்ணுவீங்கன்னு பாருங்க. ஃப்ரம் ஸ்கைஃபை யூ ஆர் கோயிங் டு இம்போர்ட் ஸ்டாட்ஸ். இது எதுக்கு, இது ஒன் ஆஃப் த லைப்ரரி ஃபார் கெட்டிங் த இசட் ஸ்கோர் வேல்யூ. இதுல df of z scoreன்னு சொல்லிட்டு நான் ஒரு காலம் கிரியேட் பண்ணிட்டேன். stats dot z score இந்த ஃபங்க்ஷனை நான் ஸ்டாட்ஸ்ல இருந்து இம்போர்ட் பண்றேன். இது என்ன பண்ணும்னா எனக்கு இந்த சேல்ஸ்க்கான z score வேல்யூவை கண்டுபிடிச்சு கொடுக்கும். z scoreனா என்ன, எனக்கு இந்த ஆவரேஜ்ல இருந்து ஒரு நியூமரிக்கல் வேல்யூஸ் இருக்குன்னா ஒரு காலம்ல இந்த ஆவரேஜ்ல இருந்து ஒவ்வொரு வேல்யூஸும் எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, அதான் நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லுவோம். அதை கண்டுபிடிச்சு கொடுக்கறது தான் இந்த இசட் ஸ்கோரோட வேலை. சோ இதை நான் ரன் பண்ணும்போது எனக்கு அதை ஃபிகர் அவுட் பண்ணி எனக்கு இசட் ஸ்கோர் என்ன ஒரு ஒரு வேல்யூஸ்க்கோ அப்படின்னு எனக்கு இங்க பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே, சோ இந்த இசட் ஸ்கோர் வேல்யூஸை பாத்துருங்க, எல்லாமே மைனஸ்ல இருக்கு. ஆனா அந்த 50,000க்கு மட்டும் 1ன்னு இருக்கு, 1 பாயிண்ட் சம்திங்னு. அதே மாதிரி 1 லேக்குக்கு 2ன்னு இருக்கு, 2 பாயிண்ட் சம்திங்னு. சோ இந்த இசட் ஸ்கோர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்றேன்.
இப்போ என்னோட இசட் ஸ்கோர் வேல்யூ 0வா இருந்ததுன்னா ஆவரேஜ் வேல்யூஸ்குள்ளதான் இருக்கு. ஸோ இட் டசன்ட் மேட்டர். ஸோ 0 பாயிண்ட்ல இருக்கிறதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிடலாம். இப்போ இதுவே 1க்கு மேல இருந்துச்சுன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் above ஆவரேஜ். இது -1 இருந்துச்சுன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் below ஆவரேஜ். ஸோ இன் திஸ் சினாரியோ இட் மைட் பி அன் அவுட்லயர். ஸோ இதுவே 2.53 எல்லாம் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா ஆவரேஜை விட தள்ளிதான் இருக்கு. ஸோ இது கண்டிப்பா அவுட்லயரா தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ நீட் டு ஃபிகர் இட் அவுட். இது எதுக்காகனா 3ய விட அதிகமா இருக்கா ஏதாவது ஒரு வேல்யூஸ் அப்படின்னு செக் பண்றதுக்கு. எனக்கு 3ய விட எதுவும் அதிகமா இல்ல. ஸோ அதனால இங்க பிரிண்ட் பண்றேன். நெக்ஸ்ட் மெத்தட் கேப்பிங் ஆர் வின்சரைசேஷன். ஸோ இது ஆக்சுவலி கம்பெனிஸ்ல மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். இது என்ன பண்ணும்னா வேல்யூஸ் எல்லாம் செக் பண்ணும். செக் பண்ணிட்டு ஏதாவது ஒரு வேல்யூ அதிகமா இருக்குன்னா ஸோ அந்த ஆவரேஜ் வேல்யூஸ் இருக்குல்ல, லோவர் ஆவரேஜ் அண்ட் மேக்ஸிமம் ஆவரேஜ் அண்ட் மினிமம் ஆவரேஜ் 2 வேல்யூ சொன்னேன்ல. ஸோ ஒரு வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்குன்னா மினிமம் ஆவரேஜ் 2000, மேக்ஸிமம் ஆவரேஜ் வந்து 3000 இருக்கு. ஒரு வேல்யூ நாம இப்ப பாக்குற மாதிரி 50,000 1 lakhோ இருந்ததுன்னா அத அந்த மேக்ஸிமம் ஆவரேஜ் இருக்குல்ல அந்த வேல்யூ க்ளோசஸ்ட் வேல்யூவா மாத்தி விட்டுரும். ஸோ இப்ப நம்ம பார்த்ததுல 50,000 6th ரோலையும் 1 lakhன்றது 10th ரோலையும் இருக்கு. இப்போ நீங்க அந்த சேல்ஸ் கேப்டு ஸோ வின்சரைசேஷனுக்கான கோடிங் பார்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா நான் டிஎஃப் ஆஃப் சேல்ஸ் கேப்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் கிரியேட் பண்ணிட்டு புது காலம் கிரியேட் பண்ணிட்டு விச் இஸ் ஈக்குவல் டு என்பி டாட் வேர். அதாவது நீ இந்த பர்டிகுலர் வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி எந்த வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண அதுக்குதான் கண்டிஷன் நான் இங்க கொடுக்குறேன். டிஎஃப் ஆஃப் சேல்ஸ் கிரேட்டர் தென் அப்பர் அதாவது மேக்ஸிமம் ஆவரேஜை விட அதிகமான வேல்யூஸ் இருந்தால் நெக்ஸ்ட் மினிமம் ஆவரேஜை விட கம்மியான வேல்யூஸ் இருந்தா நீ என்ன பண்ணணும் அப்படின்றத நான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ என்னன்னா அப்பர்னு கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் அப்பர்னு கொடுக்கும்போது அதை விட அதிகமான வேல்யூவை கண்டுபிடிக்கும் மேக்ஸிமம் ஆவரேஜை விட. இன்னொரு டைம் அப்பர்னு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா மேக்ஸிமம் ஆவரேஜ் விட அதிகமான வேல்யூஸ் இருந்தா அந்த மேக்ஸிமம் ஆவரேஜ் வேல்யூவை வச்சு ரிப்ளேஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லுக் இன்டு திஸ் நவ். ஸோ 6th பிளேஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? 50,000 பார்த்தோம். இங்க என்ன இருக்கு? 2400. இங்க இண்டெக்ஸ் வேல்யூ மாறி இருக்கு. ஆர்டர் ஐடி ஷோ பாத்துக்கோங்க. ஸோ ஆர்டர் ஐடி 6th வேல்யூல என்ன இருக்குன்னு பாருங்க. இப்ப 3000 வந்துருச்சு. 3025. அதே மாதிரி 10க்கும் 3025 வந்துருச்சு. ஏன்? Why? Go back to this part. இதுல பாருங்க 6th ஒன்லயும் 10th ஒன்லயும் எனக்கு 50,000 அண்ட் 10,000 ஐ மீன் 1 lakh இருக்கு. இப்போ அந்த வேல்யூஸ் என்னவா ரிப்ளேஸ் ஆயிடுச்சுன்னு பாருங்க. அப்பர் வேல்யூஸ்க்கு க்ளோஸ் ஆன வேல்யூவா எனக்கு வந்துருச்சு. அப்பர் ஆவரேஜ் வேல்யூன்னு நான் சொன்னல மேக்ஸிமம் ஆவரேஜ் வேல்யூன்னு அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வேல்யூவா 3025 எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இதுல இருக்கிறதுலயே மேக்ஸிமம் வேல்யூன்னு பார்த்தா என்னது 2700. ஸோ அதுக்கு நியர்பை வேல்யூவா என்ன கொடுக்கலாம்னு யோசிச்சு அது 3025 எனக்கு அந்த 50,000க்கு பதிலாவும் 1 lakhக்கு பதிலாவும் பிரிண்ட் பண்ணிடுச்சு. இதனாலதான் இந்த மெத்தடை இண்டஸ்ட்ரியில பெஸ்ட்னு சொல்லிட்டு யூஸ் பண்றாங்க. ஸோ இதனால எனக்கு அக்யூரசியில வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பா வராது. மாடல் ப்ரெடிக்ட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் மெத்தட், fourth method. This is actually a quantile based filtering method. இது எப்படி ஒர்க் ஆகும்னா என் டேட்டால டாப் 1% இருக்குல்ல அந்த அவுட்லயர் அதை மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு டாப் 1%ல இருந்த ஒரே ஒரு வேல்யூ என்னது அந்த 1 lakh தானே, அது மட்டும் எனக்கு இங்க ரிமூவ் ஆகிடுச்சு சேல்ஸ்ல. ஸோ சேல்ஸ்ல பார்க்கும்போது எனக்கு டாப் 1%ல இருக்கிறது மட்டும் ரிமூவ் ஆகிடுது. எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னா ஃபைனான்ஸ்ல, வெப் அனலிட்டிக்ஸ்ல, லார்ஜ் ஸ்கேல் டேட்டா செட்ஸ்ல. ஸோ அந்த இடத்துல இந்த மெத்தட் ஒர்க் ஆகும். ஸோ இட் இஸ் நாட் இதுவுமே வந்து ஹைலி ப்ரிஃபர்ட் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சினாரியோஸ்ல இட் இஸ் ஹைலி ப்ரிஃபர்ட். ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணிட்டு அந்த காலமை மட்டும் கால் பண்ணி டாட் குவான்டைல்னு கொடுத்து 0.99 கொடுப்பீங்க. ஸோ டாப் 1%ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் மட்டும் அது எனக்கு ரிமூவ் ஆக்கிரும்.
ஸோ அடுத்த ஸ்டெப்பா நான் என்ன கொடுப்பேன்னா அந்த இடத்துல டிஎஃப்னு கொடுத்துட்டு என்னோட காலம் நேம் கால் பண்ணி இஃப் இட் இஸ் லெஸ் தென் அப்பர் 99, அதாவது இந்த குவான்டைல் ரேஞ்ச் 99% விட கம்மியா இருந்தா அப்போ அந்த டாப் 1% மட்டும் எனக்கு ரிமூவ் ஆகிரும். So fifth method, this is actually an advanced method. So just a second. So ஜென்ரலாவே என்னன்னா பிசினஸ் பேஸ் பண்ணி இது ஒர்க் ஆகும். ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா அவுட்லயர்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து விஐபி கஸ்டமர்ஸையோ இல்ல பிரீமியம் கஸ்டமர்ஸையோ அது ரிப்ரசென்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க கேஸ் ஸ்டடி பேஸ்ட் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். நீங்க சேல்ஸ் டீம்ல அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணும்போது ஒரு சில கஸ்டமர்ஸ் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் அதிகமா வாங்குவாங்க. ஸோ தேர் ஆர் சான்சஸ் தே மைட் பி ஹோல்சேல் கஸ்டமர். ஸோ அந்த இடத்துல அந்த அவுட்லயர்ஸ் அது அவுட்லயரா இருக்காம ஆக்சுவல் டேட்டாவோட வேல்யூவாவும் இருக்கலாம். ஸோ அப்ப அந்த டேட்டாவை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அது பிரீமியம் ஆர்டரா இருக்கலாம் இல்லைன்னா நார்மல் ஆர்டரா இருக்கும். ஸோ அப்போ நீங்க கண்டிஷனா பிரீமியம் ஆர்டரா இருந்தா இந்த இடத்துல 30,000க்கு மேல வந்தாலும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2 காலம் இருக்குன்னா நார்மல் ஆர்டர்னா இந்த வேல்யூ வரணும், பிரீமியம் ஆர்டர்னா இந்த வேல்யூஸ்க்கு மேல போனாலும் தப்பு இல்ல. சோ இது நம்ம பிசினஸ் கேஸ் ஸ்டடியை கிராஸ் பண்ணும்போது இது ஜென்ரலா அப்ளை பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஜென்ரலா அதாவது அவுட்லைன்னு சொல்லிட்டு ராங்கா டிடெக்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த இடத்துல. சோ இந்த கண்டிஷன் நீங்க அப்ளை பண்ணும்போது அது ராங்கா ப்ரெடிக்ட் பண்ணாது. சோ அந்த ராங்கா ப்ரெடிக்ட் பண்ணிருச்சா அப்படின்றத கிராஸ் செக் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதுதான் இந்த மெத்தட். சோ லுக் இன்டு திஸ் கோடிங் பார்ட். டிஎஃப் ஆஃப் சேல்ஸ் கேட்டகரின்னு ஒரு காலம் கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு which is equal to np.where. இத np.where என்ன எப்பவுமே என்ன பண்ணும் தேடி எடுத்துட்டு வரும். சோ டிஎஃப் ஆஃப் சேல்ஸ்க்குள்ள கிரேட்டர் தென் 30,000 கொடுக்கும்போது இன்கேஸ் 30,000க்கு மேல இருந்தா அது நீ பிரீமியம் ஆர்டர்னு மார்க் பண்ணிரு, இல்லைன்னா அது நார்மல் ஆர்டர். சோ சேல்ஸ்ல இந்த காஸ்ட் வந்து அதிகமா ஒரு சில பர்ச்சேஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ பிசினஸ பேஸ் பண்ணி நம்ம அந்த அவுட்லயர்ஸ ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். ஸோ டொமைன் பேஸ் பண்ணி டேட்டால நம்ம அப்ளை பண்ற அந்த ஹேண்ட்லிங் மெத்தட்ஸ் ஒரு சில டைம் மாறும். ஸோ அதை தான் நான் இங்க உங்களுக்கு கண்டிஷனா கொடுத்துருக்கேன். ஸோ இண்டஸ்ட்ரிக்குள்ள போனதுக்கு அடுத்து இது நீங்க ஷாக்கிங்கா பார்க்க கூடாது. அண்ட் ஃபைனலி ஃபிளாகிங் அவுட்லயர்ஸ். இது எதுக்காகனா நான் ஸ்டார்டிங்ல மென்ஷன் பண்ணியிருந்தேன்ல டெலீட் பண்றதுக்கு இதுதான் மெத்தடு, ஆனா ப்ரொஃபஷனல்ஸ் டெலீட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல அந்த அவுட்லயர்ஸ் அனாலிசிஸ் பர்பஸ்க்காக அவங்க வச்சுக்குவாங்க. ஓகே, ஸோ அதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடியதுதான் இந்த ஃபிளாகிங் மெத்தட். ஸோ வென் ஐ கிவ் லைக் திஸ், இது எப்படி ஒர்க் ஆகும்னா இட் இஸ் லைக் இஃப் எல்ஸ் கண்டிஷன் நம்ம ஒன்று படிச்சோம்ல, ஸோ அதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல இது இந்த ஒரு ஆப்ரேட் இருக்குல்ல, இட் இஸ் லைக் அன் ஆர் ஆப்ரேட். ஸோ லெட் மீ ஜஸ்ட் ரன் திஸ் கோட். ஸோ அவுட்லயர் ஃபிளாக்ல எனக்கு இங்க வந்து அந்த 6th ஒன்னுக்கும் 10th ஒன்னுக்கும் மட்டும் 1 வந்திருக்கு பாருங்க. ஸோ அவுட்லயர்ஸை நீ டெலீட் பண்ண வேண்டாம், அதை மார்க் பண்ணி வச்சுக்கோ அப்படின்றதுக்காக தான் நான் இந்த கோடிங் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ரொஃபஷனல்ஸ் ஜென்ரலாவே அந்த எந்த ஒரு டேட்டாவையுமே டெலீட் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு ரீசனுக்காக இந்த டேட்டா எனக்கு தேவைப்படலாம். ஸோ அந்த மாதிரி சினாரியோல அதை ஃபிளாக் பண்ணி இப்போதைக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன், அதை நான் தனியா மார்க் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஃபிளாகிங் யூஸ் ஆகும். ஸோ இன்கேஸ் அவுட்லயர் இருந்தது அப்படின்னா அது நீ 1ன்னு மார்க் பண்ணு, இல்லைன்னா 0 நார்மல் டேட்டான்னு மார்க் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த மார்க் பண்ணி வைக்கிறது தான் இந்த ஃபிளாகிங் மெத்தட். லுக் இன்டு தி ஸ்கோர். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், np.whereக்குள்ள டிஎஃப் ஆஃப் சேல்ஸ் லெஸ்ஸர் தென் லோவர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணு. அதாவது லோவர் மினிமம்க்கு கம்மியா இருக்கான்னு செக் பண்ணு, மேக்சிமம்க்கு அதிகமா இருக்கான்னு செக் பண்ணு. செக் பண்ணிட்டு இந்த 2 கண்டிஷனுக்குள்ள சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா 0ன்னு மார்க் பண்ணிடு. அதாவது லோவரை விட கம்மியா இருந்தது, லோவர் மினிமம் விட கம்மியா இருந்துச்சுன்னா அது ஒரு கண்டிஷன். மேக்சிமம் ஆவரேஜ் மேக்சிமம் விட அதிகமா இருந்துச்சுன்னா அது ஒரு கண்டிஷன். இதுல 2ல ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் எனக்கு 1ன்னு மார்க் பண்ணு, இல்லைன்னா எனக்கு 0ன்னு மார்க் பண்ணிடு. ஸோ 1ன்னு மார்க் பண்ணா அது என்னது, அவுட்லயர். 0ன்னு மார்க் பண்ணா இட் இஸ் நாட் அன் அவுட்லயர், இட் இஸ் நார்மல் டேட்டா. ஸோ அதை தான் நான் தனியா ஒரு காலம் கிரியேட் பண்ணி நான் மார்க் பண்ணிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் இந்த தனித்தனி காலம்ஸா கிரியேட் ஆயிருக்குல்ல, இது எல்லாமே நம்ம அவுட்லயர்ஸ
ஹேண்டில் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். So this is something that you should keep in mind. எப்பவுமே அவுட்லயர்ஸ் எரர்ஸ் மீன் பண்ணாது. இட் இஸ் ஜஸ்ட் அ டிஃபரன்ஸ் இன் டேட்டா. நெக்ஸ்ட் திங், பிசினஸ் லாஜிக் எப்பவுமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸை விட மேத்தமெட்டிக்ஸை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க யோசிச்சு பழகணும் அஸ் டேட்டா சயின்டிஸ்ட் ஆர் அஸ் அன் ஏஐ இன்ஜினியர். கேப்பிங் அப்படின்ற மெத்தட் இப்ப நம்ம ஒண்ணு பார்த்தோம் இல்லையா, டெலிட்டிங்கை விட அதுதான் பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், ஃபிளாகிங் அப்படின்றது, அதாவது அவுட்லயர்ஸ் எப்பவுமே டெலீட் பண்ணாம மார்க் பண்ணி தனியா வச்சுக்கிறது சேஃபான ஆப்ஷன். டேட்டா லாஸ் எப்பவுமே நடக்கக்கூடாது. டேட்டா எல்லாமே ப்ரெஷியஸ். ஸோ நீங்க எடுத்த அந்த டிசிஷனை எதுக்காக இந்த அவுட்லயர் மார்க் பண்ணீங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்கன்றத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் போட்டு நீங்க ரெடியா டாக்குமெண்டடா வச்சுக்கணும். This is something that you should keep in mind. Bye for now. We'll meet you in next amazing video.